சரிங்களா? நம்ம வந்து 10th டிஎன் சமச்சீர் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் லெசன்ல எக்ஸசைஸ் 2.7 பார்க்குறோம். 11th கொஸ்டின் பாருங்க. Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. சிவமணி ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு. அவருக்கு வந்து கம்பெனி வந்து 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. சரியா? 2 சான்ஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபர் A rupees 20,000 to start with followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. உனக்கு நாங்க வந்து ஸ்டார்டிங்ல 20,000 சம்பளம் தரோம், 20,000 salary தரோம். ஒவ்வொரு வருஷமும் 6% இன்கிரிமென்ட் வீதம் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நாங்க இந்த மாதிரி தரோம் அப்படிங்கறாங்க. 5 வருஷம் ஸ்டார்டிங் பேமெண்ட் வந்து 20,000. ஒவ்வொரு வருஷமும் 6% இன்கிரிமென்ட் வச்சு உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நாங்க salary தரோம் அப்படிங்கறாங்க. ஆஃபர் B 22,000 to start with followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. இன்னொரு ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 22,000 ஸ்டார்டிங் salary கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் 3% இன்கிரிமென்ட் வச்சு ஊதிய உயர்வு வச்சு உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நாம salary கொடுக்குறோம் அப்படிங்கறாங்க. இப்போ क्वेश्चन வந்து what is his salary in the 4th year with respect to the offers A and B. நாலாவது வருஷம் ஒவ்வொரு ஆஃபர்லயும் அவங்களுக்கு நாலாவது வருஷம் எவ்வளவு salary கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு ஆஃபரையும் வச்சு பார்க்கும்போது நாலாவது வருஷத்துல என்ன salary கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் क्वेश्चन புரியுதா? இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா நான் உங்களுக்கு காலம் மாதிரியே போட்டு கொடுக்குறேன். ஆஃபர் A ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃபர் A, இங்க வந்து நான் ஆஃபர் B. சரியா? இப்போ ஸ்டார்டிங் salary அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் salary அப்படின்னா ஆஃபர் A ல என்ன வரும்? நம்ம அது வந்து T1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் salary ஃபர்ஸ்ட் இயர் மந்த் salary வந்து ஆஃபர் A ல வந்து 20,000 சொல்லிருக்காங்க. ஓகே, 20,000. ஆஃபர் B ல என்ன சொல்லிருக்காங்க? 22,000 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் salary. இத முதல் வருஷத்துல நான் உங்களுக்கு என்ன இன்கிரிமென்ட் கொடுக்குறாங்க? இன்கிரிமென்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? இன்கிரிமென்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு எவ்வளவு இன்கிரிமென்ட் கொடுக்குறாங்க? நான் இன்கிரிமென்ட் வந்து நான் I1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்கிரிமென்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து 6% ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் salary. இங்க இன்கிரிமென்ட் என்ன சொல்றாங்க? 3% ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் salary. ஓகே, ரைட். அப்போ என்ன செய்யலாம்? 6% னா 6/100 into 20%. It is increment. அதே மாதிரி இங்க வந்து 3/100 என்ன into 22,000. எல்லாத்தையும் இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் புரியுதா? ஸ்டார்டிங் salary ஆஃபர் A ல 20,000, ஆஃபர் B ல 22,000. அதே மாதிரி இன்கிரிமென்ட் என்ன கொடுக்குறாங்க? முதல் வருஷம் இன்கிரிமென்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த இன்கிரிமென்ட் வந்து இவ்வளவு. அப்போ ரெண்டாவது வருஷம் salary என்னவா இருக்கும்? செகண்ட் இயர் salary என்னவா இருக்கும்? சோ இங்க நான் ஆஃபர் A கொடுக்கிறேன். ஆஃபர் A, ஆஃபர் B. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ நான் பார்க்க போறது வந்து செகண்ட் இயர் salary. செகண்ட் இயர் salary அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் இயர் salary means it is T2. T2 னா என்னது? T1 plus அந்த இன்கிரிமென்ட். எல்லாருக்கும் புரியுதா? T1 plus அந்த இன்கிரிமென்ட். சோ நம்ம இப்போ எழுதிரோம் அதே T2 தான். T1 plus அந்த ஃபர்ஸ்ட் salary இல்லையா? ஃபர்ஸ்ட் salary plus அந்த இன்கிரிமென்ட். சரியா? ரைட். இப்போ எப்படி பண்ணனும் பாருங்க. இதுல செகண்ட் இயர் salary நம்ம T2 னு வச்சிருக்கோம். பாருங்க. எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் salary வந்து 20,000 plus this amount. சரியா? 20,000 plus 6/100 into 20,000. புரியுதா? ஓகே. சோ அதே மாதிரி இங்க என்ன வரும் பாருங்க. 22,000 plus 3/100 into 22,000. ஓகே, ரைட். இப்போ இதுல 20,000 நான் காமனா எடுக்கிறேன். அப்ப என்ன வரும் பாருங்க? 1 plus 6/100 வருமா? ஓகே. அதே மாதிரி இங்க நான் 22,000 நான் காமனா எடுக்கிறேன். சோ அப்ப 1 plus 3/100. ஓகே, ரைட். இப்போ 20,000 எல்சிஎம் பண்ணீங்கன்னா 100 plus 6 106/100. ஓகே. அதே மாதிரி தான் இங்க என்ன வரும்? 22,000 into 103/100. சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆயிடுச்சு, செகண்ட் டேர்ம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து இந்த டைப்ல சம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இதுல கிடைக்கிற இந்த ஒவ்வொரு இயர் salary நமக்கு ஜிபிஏ தான் ஃபார்ம் பண்ணும்.
the salary forms salary forms GP. So first salary, it is a first month salary 20,000, அதுதான் நமக்கு first term 20,000. Okay, R equal to 106/100. Okay, இந்த இதுல உனக்கு first salary வந்து 22,000, இதுல R வந்து 103/100. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது fourth year salary. fourth yearனா T4, so Tn ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். AR power n minus 1. Okay, so அப்போ fourth year salary இப்போ first column வந்து with respect to offer A. Now fourth year salary means T4. T4 na ARQ. What is A? 20,000 into R. R is 106/100 the whole cube. Okay. இதை நம்ம calculate பண்ணி போடணும். இப்போ இதுதான் நம்மளோட வேலை. இதை calculate பண்றது தான் நம்மளோட வேலை. ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க fourth year salary. இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ண போறோம்? அதே AR power n minus 1. So A வந்து 22,000 into 103/100 the whole cube. Okay, calculate பண்ணுமா? ஓகே, கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நான் இப்போ இத மல்டிப்ளை பண்ணி, அதாவது இங்க நான் 4 zeros இருக்கு. சோ 4 zeros கட் பண்ணிட்டேன். இந்த மூணையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். பாரு 106 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. கீழ 2 0 இருக்கிறதுனால 2 டெசிமலுக்கு பாயிண்ட் வச்சிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இத ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. 23,820 rupees. இங்க என்ன வரும் பாருங்க, 24,040. ஓகே, புரியுதா? சரி, இப்போ இந்த சிவமணி அப்படிங்கறவங்கலாம் வராரு. அவர் என்ன பண்ணுவாரு? இப்படி கால்குலேட் பண்ணிட்டாருன்னா அவருடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஹிஸ் ஆப்ஷன் இஸ் ஆஃபர் A or ஆஃபர் B. பாருங்க, எது வந்து அதிகமா salary வருது நமக்கு? ஆஃபர் B ல தான் அவருக்கு அதிகமா salary. சோ அவர் எது சூஸ் பண்ணா அவருக்கு பெட்டரா இருக்கும் அப்படினா ஆஃபர் B சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். நமக்கு क्वेश्चन வந்து what is his salary in the fourth year with respect to the offers A and B கேட்டாங்க. ஒவ்வொரு ஆஃபர்லயும் அவருக்கு நாலாவது salary என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சோ நம்ம சொல்லிக்கலாம் பெட்டர் ஆப்ஷன் இஸ் ஆஃபர் A அப்படி கூட நம்ம ஆன்சர் பண்ணணும்னா பண்ணலாம். இது தேவையில்லை, இருந்தாலும் the better option is offer A, sorry, offer B. Okay, இந்த மறுபடியும் சொல்றேன் பாருங்க. அவரு ஒரு கம்பெனி ஜாப்க்கு போறாரு. அவருக்கு வந்து ரெண்டு விதமான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒன்னு 20,000 salary ஸ்டார்டிங் salary கொடுக்குறோம், 6% இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு இல்லையா, 5 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறாங்க. இன்னொரு ஆஃபர் என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஸ்டார்டிங் salary 22,000 ரூபாய் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து 3% இன்கிரிமெண்ட் ஊதிய உயர்வு கொடுக்குறோம், ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன செய்றோம்? முதல் salary T1 வச்சிட்டு முதல் இன்கிரிமெண்ட் முதல் வருஷம் முடியல அவருக்கு இன்கிரிமெண்ட் போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தோம். அப்போ ரெண்டாவது வருஷம் salary என்ன வரும்? முதல் வருஷம் salary-யும் அந்த இன்கிரிமெண்ட்டையும் நம்ம கூட்டினா நமக்கு வந்து ரெண்டாவது வருஷம் salary கிடைக்கும். இதே மாதிரி தான் ஆஃபர் B-லையும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். புரியுதா? ஆஃபர் B salary, ஆஃபர் B-ல ஃபர்ஸ்ட் இயர் இன்கிரிமெண்ட், சோ செகண்ட் இயர் salary நம்ம ஆட் பண்ணி வச்சிரோம். சோ நம்ம ஏற்கனவே இதே டைப்ல நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த salaries வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த salary ஒவ்வொரு வருஷத்துலயும் அவர் வாங்குற இந்த இன்கிரிமெண்டோட சேர்த்து வரக்கூடிய salaries வந்து GPA ஃபார்ம் பண்ணுது. சரியா? பெருக்கு தொடர் வரிசையை அமைக்கிறது. அதாவது வருமானம், சம்பளங்கள் வந்து பெருக்கு தொடர் வரிசையை அமைக்கிறது. பெருக்கு தொடர் வரிசையில் அமைகிறது. சரியா? சோ பெருக்கு தொடர் வரிசைனா முதல் salary A, R வந்து இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு R வரும். AR ஸ்கொயர் இத ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். சோ நமக்கு வந்து 4th இயர் salaryனா TN AR power n minus 1. சோ 4th இயர் salary T4 னா AR cube. சோ AR cube அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கால்குலேட் பண்றோம். நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருது. சோ இத பாக்கும்போது நமக்கு ஆஃபர் B ல தான் நமக்கு 4வது வருஷம் salary வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 24,000 கிடைக்குது. இதுனா நமக்கு 23,820 கிடைக்குது. ஓகே, புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா நல்லா புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது இந்த ப்ராப்ளம்லாம் சூப்பரா இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.